பார்த்தா விஜயகாந்த் வந்து தான் சார்ந்த சினிமா துறைக்கு நிறைய பண்ணாரு. அப்போ இவர் வந்து வந்தா நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போ விஜய் வந்து அப்படி பண்ணல. அவங்க படிச்ச டாப்ல வந்து 2 பேரை கூப்பிட்டு வச்சு இவரு பரிசு கொடுத்து பேர் வாங்குறான்னு இருக்குல்ல. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா சூர்யா வந்து நிறைய படிக்க வைக்கிறாரு. அப்போ நீ வந்து நடவு நட்டல, களை எடுக்கல, உரம் போடல, தண்ணி பாய்ச்சல, ஆனா விளைச்சலை மட்டும் நின்று புகழ்ந்து பேசிட்டு ஓட்டு வாங்க நினைக்கிற வச்சுக்கல, அது தவறான விஷயம். இந்த படத்துக்கு வந்து 4000 கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு பேச்சுகள் போயிட்டு இருக்கு சார். இப்ப யஷ்யா நடிச்சிருந்தா கூட இந்திய அளவுல வந்து KGF 1 and 2ல வந்து பெருசா போச்சு. ஆனா இந்த ராமாயணம்ல நடிச்சனால வந்து உடனே 5000 கோடி வந்து வசூல் வந்துருமான்னு தெரியாது. வேல்பாரியோட நாவலுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி பெருசா பிரமாணம் நடத்தி இருந்தாங்க. வீடன்ல பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவரோட ஸ்பீச் வந்து ஆஸ் யூஷுவல் பட்டையை கிளப்பிட்டாரு. சூப்பர் ஸ்பீச்சுங்க. அக்காட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா அனாலிசிஸ் கஜாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுசீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுசீந்திரன். தளபதி விஜய் அவர்களோட ரீசன்ட் ஸ்பீச்ல வந்து நெருப்பு மாதிரி பேசிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த பேச்சுகள் வந்து அரசியல் பயணத்துக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும். ஓகே. நீங்க வந்து ரொம்ப சாஃப்டா ஒண்ணுமே சொல்லாம இப்ப இருக்கிற ஆளுங்க இது திமுகன்னு பேரை கூட சொல்லாம முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொல்லாம இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி இப்படி பண்ணுறாங்க, இது செய்யக்கூடாது, நல்லது பண்ணுங்க, இல்லைன்னா இப்படி சொன்னால் வந்து மக்கள் ரசிப்பாங்களா? எப்போவுமே வந்து ஒரு துணிச்சலாக இறங்கி பயங்கரமாக தைரியமாக பேசினா தான் மக்கள் வந்து ரசிப்பாங்க, நம்புவாங்க. நாளைக்கு எதை நம்பி ஓட்டு போடுவாங்க? விஜய் வந்து இப்போ சினிமாவில் இருந்தார். அவர் மேலே வந்து இப்போ வெளியில் பேசும்போது சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து விஜய் மேலே நிறைய குறை சொல்கிறாங்க. என்ன குறைன்னா, அவர் படத்தில் வந்து நடிக்கிறாரா, நல்லா நடிக்கிறாரு, படம் ஓடுதா, நல்லா ஓடுது, இதெல்லாம் குறை இல்லை. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நடந்த போராட்டங்களாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கட்டும், எதுக்காவது குரல் கொடுத்துக்கிறாரா? இல்லை வேறு எதுக்காவது பெரிய அளவு வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பண உதவி இந்த உதவி பெருசாக பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு தெரியல. கம்பேர் டு அதர் மற்ற நடிகர் கம்பேர் பண்ணும்போது இவர் பண்ணியிருக்காரா? இல்லை. அப்போ தான் வாழ்ந்த தன்னை உயர்த்திய ஒரு சினிமா துறைகளை வந்து பெருசாக ஒன்றும் பண்ணாதவர் இங்கே தமிழக முதலமைச்சராக ஆகி தமிழக மக்களுக்கே வந்து சூப்பரா நிறைய பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுல உண்மை இருக்கா உண்மை இல்லையான்னு தெரியாது, அது உண்மையும் இருக்கலாம். ஓகே. ஏன்னா இங்க இருக்க அப்படி பார்த்தா விஜயகாந்த் வந்து தான் சார்ந்த சினிமா துறைக்கு நிறைய பண்ணாரு. அப்போ இவர் வந்து வந்தா நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர்றாரு, இவர் நல்லது பண்ணாரு, இங்க நல்லது பண்றாரு, பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு. விஜய் வந்து அப்படி பண்ணல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் ஒரு டாப் 2 அந்த மாதிரி ஆட்களில் 10th +2 ஆளை கூட்டு வந்து 13 மணி நேரம் நின்று அவர் வந்து அவார்டு கொடுத்து நிறையா பண்ணார். ஆனால் இது வந்து என்ன சொல்லுவது தெரியுமா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு விமர்சனம் தான். நான் காதில் கேட்டது நமக்குன்னு தோணுது. என்னன்னா, ஒருத்த வந்து ஒரு விவசாயம் வந்து பயிரை வச்சு களை எடுத்து பயிர் நட்டி விளைய வச்சு அறுவடை பண்ற நேரத்துல ஆகா சூப்பர் அறுவடை அப்படின்னு சொல்லி இவர் போட்டோ எடுத்து இவர் போட்டு பண்ற மாதிரி. ஸ்கூல்ல வந்து அப்பா அம்மா அங்க டீச்சர்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. யாரோ குழந்தைய பத்தி யாரோ வளர்த்து யாரோ ஸ்கூல்ல வச்சு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது வந்து இங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே சேர்த்து இந்த அரசுகள் எல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சு படிக்க வச்ச சூழல்ல அவங்க படிச்ச டாப்ல வந்து 2 பேரை கூப்பிட்டு வச்சு இவர் பரிசு கொடுத்து பேர் வாங்குறான்னு இருக்குல்ல. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா சூர்யா வந்து நிறைய படிக்க வைக்கிறாரு. அந்த விமர்சனம் வருது. அப்போ நீ வந்து நடவு நட்டல, களை எடுக்கல, உரம் போடல, தண்ணி பாய்ச்சல, ஆனா விளைச்சலை மட்டும் நின்று புகழ்ந்து பேசி பேர் வாங்குவியா? அப்படி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. அது வந்து எப்படின்னா அது பண்ணது வந்து தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் பண்ணது வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்தவர்களுக்கு நம்மளும் தளபதி விஜய் சந்திக்கணும், அப்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு உந்துதல். அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா இதை வச்சு ஒரு ஓட்டு வாங்க நினைக்கிறத வச்சுக்கல, அது தவறான விஷயம். ராமாயணம் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்ஜெட்ல 2 பாகமா ஒரு படம் வரப்போகுது. தங்கல் பட இயக்குனர் தான் அந்த படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் மாதிரி விட்டுருந்தாங்க. ரன்வீர் கபூர் அதுக்கப்புறமா வந்து யஷ் வந்து கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வேற. இந்த படத்துக்கு வந்து 4000 கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு பேச்சுகள் போயிட்டு இருக்கு சார். உண்மையா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து வேர்ல்டு அளவுல உலக அளவுல பெருசா, ஏன்னா இது வந்து நம்ம ராமாயணம் மகாபாரதம் இந்த காவியங்கள் இருக்குல்ல, அந்த காவியங்கள் வந்து உண்மை பொய் கற்பனை கட்டுக்கதை அல்லது உண்மை அதெல்லாம் தெரியாது நமக்கு. அதை பத்தி இது அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அதுல வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும், காலங்காலமா கேட்டிருப்போம். திரும்ப இந்த ராமாயண கதையை கேட்டோம்னா நல்லா இருக்கும், மகாபாரத கதை கேட்டா நல்லா இருக்கும். ஆனா அதுல வந்து மாற்று கருத்து இருக்கு, விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி கேட்க சுவாரஸ்யமா இருக்கா?
ஓகே, ஒரு நாயகன் படத்தை வந்து ஒருத்தர் அடிக்கிறான், அப்ப அங்க கொலை பண்ணிட்டு வந்துடுறான், அங்க போறான், அங்க வந்து தோணி ஓட்டுறான், இது பண்றான், கடத்தல் பண்றான், அவன் நாயகனா இருக்கான். ஆனா என்ன, அங்க கடத்தல் பண்றான், இங்க மக்களுக்கு நல்லது பண்றான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கும் போதும் அந்த படத்தை வந்து நீங்க 10 வாட்டி பார்த்தாலும் வந்து போர் அடிக்காதுல்ல. அடுத்து 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 போக முடியும். அது மாதிரி ராமாயணமும் மகாபாரதம் இருக்கட்டும். அப்ப இந்த ராமாயண படத்துல வந்து நீங்க எத்தனை வாட்டி எடுத்தாலும் வந்து படம் ஓடும், நல்ல விதமா எடுத்தா. அதுல வந்து இங்க இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து பண்ணும்போது பெரிய பெரிய இப்போ ரகுமான் வந்து மிகப்பெரிய படத்துல ரகுமான் வந்து உலக அளவுல வந்து அறியப்பட்ட ஒரு இசையமைப்பாளர். அவர் வந்து இங்க ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா இப்பவே வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகும். ஒரு ராமாயண படத்துல வந்து ரகுமான் எப்படி சேர்ந்தார்? ஏன்னா ரகுமான் மேல நிறைய ஒரு மத ரீதியான விமர்சனம்லாம் கொஞ்சம் வந்துச்சு. அவரு அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அதை பத்தி காதல சேர்த்துக்கல, எனக்கு தேவை இசை அப்படின்னு. அதனால அதுல வந்து போய் பாபா படத்துல அருமையான இசை கொடுத்தாரு. ஆமா, அது வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து மதம் கிடையாது. ஓகே, அந்த இடத்துல வந்து அவர் சேர்ந்தனால பெருசாகுது. 4000 கோடி அப்படிங்கிறது 4000 கோடியான்னு கரெக்டா தெரியலைங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவதார படமே 1200 கோடி அதை சொன்னாங்க. ஆமா, அது பட் அது சக்சஸ். அதே மாதிரி டைட்டானிக் எடுத்தார் இல்லையா, அது வந்து 1000 கோடி பக்கம்னு சொன்னாங்க. அது வந்து ஓடுமா ஓடாதான்னு தெரியாத இடத்துல அந்த படம், அந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, லவ், அதான். அப்போ அந்த படம் 1000 கோடி, அது சக்சஸான படம். அப்ப இந்த படம் வந்து 4000 கோடி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹைப்பா இருக்கும். மேபி ஒரு 800-900 கோடி 1000 கோடிக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பார்ட்டியும் சேர்த்தாச்சுன்னா இப்ப யஷே நடிச்சிருந்தா கூட அவர் வந்து இந்திய அளவுல வந்து KGF 1 and 2ல வந்து பெருசா போச்சு. ஆனா இந்த ராமாயணம்ல நடிச்சனால வந்து உடனே 5000 கோடி வந்து வசூல் வந்துருமான்னு தெரியாது. அந்த எடுக்க போற விதம் மக்களை எப்படி எங்கேஜா வச்சிருக்கு. நீங்க 3 மணி நேரம் படமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட் 3 மணி நேரம், செகண்ட் பார்ட் 3 மணி நேரம், நீங்க உலக அளவில் எவ்வளவுதான் எக்கச்சக்கமா பார்த்தாலுமே 5000 கோடிக்கு கலெக்ஷன் வருமானு தெரியாது. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் தோணுது. அப்போ மேபி ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து வேல்பாரியோட நாவலுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி பெருசா பிரமாணம் நடத்தி இருந்தாங்க, வீடன்ல பண்ணாங்க. ஆமா, பண்ணிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவரோட ஸ்பீச் வந்து ஆஸ் யூஷுவல் பட்டையை கிளப்பிட்டாரு. சூப்பர் ஸ்பீச்சுங்க. ஆமா சார். சோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சங்கர் அவர்கள் இந்த வேல்பாரி படத்தை எடுக்கிறது தயாராயிட்டு இருக்காரு. ஒரு அவதார் ரேஞ்சுக்கு, கேம் ஆஃப் த்ரோன் ரேஞ்சுக்கு இந்த படம் வந்து விஷுவலி கிராண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே சங்கரோட கம்பேக் இந்த படத்துக்கு மூலமா கிடைக்குமா? அந்த கதையை படிச்சா நமக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமும், அந்த உள்ள நம்ம வந்து நம்மளே கரைஞ்சு போவோம்னு சொல்ல முடியாது. அப்படி வேல்பாரி அப்படி இருக்கு. நீங்க வந்து நீங்க ஒரு முருகன் வள்ளி அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயிலிங் அவ்வளவு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி அருமையான ஒரு பரபரன்னு போற நாவல். ரஜினிகாந்த் பேசினார் இல்லையா, அவர் ரஜினி பேச்சு வந்து எப்பவுமே ஓப்பனிங்ல வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட்டிங் வந்துடும், அட்டென்ஷன் சீக்கிங் வந்துடும். நான் வந்து ஒரு சிவகுமார் கூப்பிட்டுக்கலாம், ஒரு கமல் கூப்பிட்டுருக்கலாம், ஒரு 75 வயசு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடக்கிற நம்மளை கூப்பிட்டு இதை வச்சு பேச வச்சா அப்படின்னா அதுவே கொஞ்சம் காமெடியாகவும் ஜாலியாகவும் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு, இயேசுநாதர் சொன்னதா, தன்னைத்தானே தாழ்த்திக்கும் உயர்த்தப்படுவான்னு சொன்னதானே, அது மாதிரி தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, தமிழ் இலக்கியத்தில், கன்னட இலக்கியம், இப்போ ஓவரால் இலக்கியத்தில் அவங்க சொல்ற பேர் இருக்குல்ல, நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் இதெல்லாம் படிச்சிருக்கிறாரா அப்படின்னு. அந்த அளவுல வந்து படிச்சிருக்கிறாரு. ஆனா நிறைகுடம் மாதிரி நிறைகுடம் படிச்சு தழும்பாம அப்படி வச்சிருக்கிறாரு. அத அப்ப என்னன்னா அவரோட ஸ்பீச் வந்து ஹைலைட்டு. இவர் வந்து வேல்பாரியை வந்து படத்தை வந்து படிச்சு பார்த்துட்டு ரைட்ஸ் வாங்கிட்டாரு. ஆனா அதைத்தான் அங்கங்க லேசா பிச்சு நிறைய பேர் அங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. நீ எடுத்தா கூட ஒரு அவதார் ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த கதையை வந்து இந்த நாவலை வந்து படமா ஆக்குனா நல்லா தான் ஓடும். ஆனா அந்த ரேஞ்சுக்கு ஓடுமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று எடுக்கிற விதம், இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு சங்கர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அவருக்கு வந்து சிஜி ஒர்க்கு மேல ஒரு பெரிய தீராத காதல். அப்ப இந்த இதுக்கு நிறைய சிஜி தேவைப்படுது. அந்த சிஜி இதுல வந்து இந்த எமோஷன்ஸை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற இடம் இருக்குல்ல, அது எப்படி பண்ண போறான்னு தெரியல. அது இப்ப நம்ம வந்து கமெண்ட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப வந்து ஒரு ஓவரான ஒரு விஷயமா இருக்கும்னு தோணுது. ரொம்ப இட்ஸ் டூ ஏர்லி கமெண்ட் பண்றது. நம்ம வந்து பெருசா கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்மளும் வளரல, நமக்கு வந்து தெரியாது. நாவல் படிச்ச நாவல் சூப்பர், அது யார் எடுத்தாலும் நல்ல நாவல். ஆனா எடுக்கப்படுற விதம் இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் பொன்னியின் செல்வன் மேல ஒரு பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னதான் பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் பார்க்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பர் ஹிட், செகண்ட் பார்ட் ஃபெயிலியர்.
நான் கடைசி கதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்ட்டி ஃபெயிலியர். இப்போ எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி தான் அவர் தான் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் சக்ஸஸ் அளவுக்கு செகண்ட் பார்ட் வந்து சக்ஸஸ் ஆகலையே. இப்போ வேல்பாரி வந்து நம்ம ஏகப்பட்ட பேர் ரசித்து படித்த ஒரு நாவல். அது எப்படி இருக்க போறாருன்னு தெரியல. அதனால அது வந்து இட்ஸ் டூ ஏர்லி ஓகே கமெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.